குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு டிசியோட ஒரு சூப்பராக ஒரு நல்ல கிளினிக்கலாக ஒரு கேம் வந்து வின் பண்ணிட்டாங்க. என்ன அழகாக வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து அஹ், எப்பவும் போல் வந்து வழக்கமான ஃபார்முலா யூ வின் த டாஸ் அண்ட் எலக்ட் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜிடி வந்து டிசியை பேட் பண்ண சொல்லிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஐ மீன் தே டிட் எவ்ரி திங் ரைட். எதுவுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க டாப் 6 பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து மேட் அ டீசென்ட் ஸ்கோர். அபிஷேக் பொருள் மட்டும் 18 ரன் எடுத்தார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் 28, மற்ற எல்லாருமே வந்து 30+ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அண்டு எக்ஸப்ட் இஷாந்த் சர்மா, அவர் மட்டும் தான் 3 ஓவரில் 19 ரன். மற்ற எல்லாருமே வந்து ஓவர் 9 ரன்ஸ் 10 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ஸ்கோர்ட் ரன் ஆஃப் ஆல் த பவுலர்ஸ். ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் அண்ட் விப்ராஜ் நிகாம் அவங்க கன்சிக்யூட்டிவ் பால்ஸில் அவுட் ஆனது 18th ஓவரில். எக்ஸப்ட் தட் தெர் ஆர் ஆல்வேஸ் பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ 203, 203 ஃபார் 8 அப்படிங்கிறது இட்ஸ் அ டீசென்ட் ஸ்கோர். ஆனால் ஜிடி தேர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் ஃபினாமினல். பட் இருந்தாலுமே இட்ஸ் கேம் ஆஃப் ஸ்மால் மார்ஜின்ஸ் ஹியர். ஏன்னா பட்லர் சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல 30+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் சுப்மன் கில் ரன் அவுட்டு. அது தவிர பார்த்தா அவங்களோட பேட்டிங்கில் பட்லர் பிளேட் வெல், சர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் பிளேட் வெல். பட் இட் ஃபைனலி எண்டட் அப் அஸ் அ கேம் ஆஃப் ஸ்மால் மார்ஜின்ஸ். என்ன ரெண்டு மெயின் டிஃபரன்ஷியேட்டர்னு பார்த்தா, மிச்சல் ஸ்டார்க்கோட ஓவர் 15th ஓவரில் வந்து பார்த்தா பட்லர் ஸ்கோர் 20 ரன்ஸ். ஆனால் அதுக்கப்புறமும் முகேஷ் குமார் வந்து பெனல்டிமேட் ஓவரில் ஹி புல்ட் பேக், ஹி கேம் ஒன்லி 5 ரன்ஸ் அண்ட் ஹி காட் ருதர்ஃபோர்ட் அவுட். இருந்தாலும் கடைசியாக வந்து தெவாத்தியா வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால்லேயே ஒரு 6 அடித்து ஹீ ஆக்சுவலி மேட் ஷூர் தட் லைக் லைக் ஆர்ஆர் they don't really hand the advantage to DC. So that sealed the contest. So again, it's another game of small margins which GT won handsomely.